ஆனால் ஒரு 3-4 இயர்ஸாக ஒரு பயங்கர க்ரியேட்டிவ் லோ எழுத்தா என்னால் இன்னும் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்னால் எழுத முடியல. உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் குணம் ஆயுள் கால நிவாரணம். Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. சார், எனக்கு உங்களோட ஆஃபீஸ் பயங்கரமாக பிடிச்சிருக்கு. இல்லை, என் ஒய்ஃப் வந்து கேரளாலேருந்து கிடையாது, அவங்க தமிழ். அவங்க இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த பசுமையாகவும் தெரிஞ்சாலும் எங்கே இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி இருக்குது. வெற்றிமாறனுடைய ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருக்காரு. அண்ட் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1-2 டேஸில் அவர் கூட உட்கார வேண்டியிருக்கும் அப்படின்னு விமர்சனமாகவே சொன்னாங்க. வாரணம் ஆயிரம்ல அந்த ட்ரெயினில் வேறு யாருமே இல்லையே அப்படின்னு. ஆக்சுவலாக ட்ரெயினில் எல்லாருமே இருந்தாங்க, அவங்க பர்த்தில் படுத்தீங்கன்னா நைட்டு. ஆனால் எங்களுடைய ஷார்ட் டிவிஷன்ஸில் அவங்க தெரியல, அவ்வளோதான் விஷயம். குவீனும் அவர் எனக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி என்னை நோக்கி பாயம் தோட்டா ஆல்சோ. என்னடா என்னை நோக்கி பாயம் தோட்டா என் படமே இல்லை நீங்க சொல்லியிருந்தீங்களே, நீங்கள் கேட்கணும். இப்போ தான் நீங்கள் அதை கேட்கணும்னு நினச்சேன். சரி, தேவலாம் நம்ம எதுக்கு பார்த்தாங்க, இதை எடிட் பண்ணாமல் அப்படியே போடுங்க. ஏன்னா இது நம்ம பிளான் பண்ணல. இல்லை, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இதை நம்ம நடிக்கல. நான் நடிகன் தான். என் பசங்க எல்லாருமே இந்த கிரிக்கெட்டர்ஸ். அவங்க யூடியூப், அவங்களுக்கு என்ன ஃபீட் வருது, நான் என்ன படம் பண்ணிருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஷூட் கூட முக்கியம் இல்லை. அவங்களுடைய கிரிக்கெட் ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி தான் நான் ஷூட் சம்டைம்ஸ் பிளான் பண்ணுவேன். எப்போ ட்ரெயின் புக் பண்ணாலும் ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு பொண்ணு வந்து உட்காரும். ஆனால் இது எல்லாமே ஜிவிஎம் படங்களில் மட்டும் நடக்கும். யூ நாட் லக்கி. எனக்கு யூ ஹேவ் டு பீ இன் தி ரைட் பிளேஸ் அட் தி ரைட் டைம் சொல்லிட்டே இருப்பேன். சார், எனக்கு உங்களோட ஆஃபீஸ் பயங்கரமாக பிடிச்சிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். ஆனால் அது வந்து இவ்வளோ என்ன சொல்லுங்க பசுமையாலாம் நான் பார்த்ததில்ல. பட் இந்த ஆஃபீஸ் பயங்கரமான ஒரு பசுமையின் உச்சமாக இருக்குது. முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணேன், ஒரு ஊரிலேன்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஒன்றாகான்னு இருக்குது. இது எதனால்? ஒன்றாகன்றது நம்ம செட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். கண்டிப்பாக இன்னைக்கு இது ஒரு விஷ் லிஸ்ட் தான். அண்ட் அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய. மேபி ஒரு 5-6 இயர்ஸாக கொஞ்சம் நம்ம நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கலை, தப்பான சில முடிவுகள், கரெக்டான சில ஆட்களோடு நம்ம ஒர்க் பண்ணல அப்படின்னு எனக்கு தோணுது. அது எல்லாமே என்னுடைய மிஸ்டேக்ஸ், என்னுடைய பிரச்சனைகள் தான். பட் கண்டிப்பாக ஒன்றாக வந்து ஒரு இன்னைக்கு தமிழ் சினிமாலேயும் உலக சினிமாலேயும் இருக்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் மாதிரி நாங்களும் வருவோம் அப்படின்ற ஒரு கனவும் ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. அதனால் ஐ எம் வெரி பேஷனட் அபவுட் ஒன்றாக. அதனால தான் ஒன்றாக இந்த ஐடியா. சார், ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு சின்ன ஐடியா தான். ஓகே, இந்த ஆஃபீஸ் பற்றி கேட்கலாம். எனக்கு ரொம்ப இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேரளா செட்டப்பில் இருக்குது சார். அங்கே எந்த வீட்டுக்கு போனாலுமே அவங்க அந்த க்ரீனுன்றதை தவிர்க்கவே மாட்டாங்க. அவங்களோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாகவே இருக்கும். அது என்ன மாதிரியான செடியாக இருந்தாலும் சரி, அது இன்டோர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அவுட்டோர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த சூழலுமே அது அப்படி தான் இருக்கும். இங்கே அதெல்லாம் செட் பண்ணதுக்கான ரீசன் எதாவது இருக்கா? இல்லை, என் ஒய்ஃப் வந்து கேரளாலேருந்து கிடையாது, அவங்க தமிழ் கிறிஸ்டியன். அவங்க இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த பசுமையாகவும் தெரிஞ்சாலும் எங்கே இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி இருக்குது. நான் இப்போது கொச்சியில் வந்து நான் ஹோட்டலில் தங்கலை, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன். நான் அந்த படம் ஷூட் ஃபுல்லாகவே எனக்கு ஹோட்டல்ஸ்லாம் அவ்வளோ தங்க பிடிக்காது. ஸோ அங்கேயும் நம்மளை சுற்றி நம்ம எழுதுகிற இடம், நம்ம ஒர்க் பண்ணுற இடம்ன்றதுனால கொஞ்சம் பசுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய ட்ரை பண்ணுவோம். அதை ஃபஸ்ட்டு ஒரு எஃபர்ட்டாக போய் பண்ணுவோம். போய் ஒரு இடத்துல போய் நிறைய செடிகள் வாங்கிட்டு வருவோம். அது எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 1 வீக் மேலே இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு போய் நம்மளை சுற்றி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒன்று ஒர்க் பண்ணுவாங்க. வீட்லேயும் என் கூட இருக்கிறவங்களும் ஆஃபீஸ்லேயும் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்தப்போ இந்த லான் மாதிரி தான் இங்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே செட் பண்ணோம். கிராஸ்லாம் நீங்கள் செட் பண்ணல, அது மட்டும் இங்கே ஆல்ரெடி. ஓகே. ஸோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாமே செட் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணோம். உங்கள் படங்களில் நாங்கள் பார்க்கும்போது அந்த மியூசிக்காகவும் நான் எங்களால் பிரிச்சே பார்க்க முடியாது. ஹாரிஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணது எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணது நீங்கள் அதை விட பெரிய சந்தோஷம். பட் யுவன் கூட ஒர்க் பண்ணலையே அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, அது உங்களுக்குமே அந்த ஒரு இது இருக்குது? எனக்கு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐம் சேயிங் இப்போது இந்த மலையாள படம் பண்ணும்போது ஓகே, இதில் வந்து படத்துலேயே ஒரு 2 சாங் தான் இருக்குது. அது 2 சாங் தான் இருக்குன்னு நான் சொல்ல நினைக்கல. பட் 2 சாங் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குன்றதுனால நான் உடனே தர்புக்காவோட ஒர்க் பண்ணால் எனக்கு அது உடனே கிடைக்கும், எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு 2-3 விஷயம் தர்புக்காவோட நான் பண்ணியிருக்கேன். ஓகே, குவீனும் அவர் எனக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி என்னை நோக்கி பாயம் தோட்டா ஆல்சோ. என்னடா என்னை நோக்கி பாயம் தோட்டா என் படமே இல்லை நீங்க சொல்லியிருந்தீங்களே, நீங்கள் கேட்கணும். இப்போ தான் நீங்கள் அதை கேட்கணும்னு நினச்சேன். சரி, தேவலாம் நம்ம எதுக்கு பார்த்தாங்க. ஆனால் நான் வந்து ஒரு ஜோக்காக சொன்ன விஷயம். நான் சிரிச்சுட்டு என்னை நோக்கி பாயம் தோட்டா என்ன படம், என்னுடைய சொந்த படம் ஆக்சுவலாக. நான் அந்த படத்தை போய் வந்து நான்
see அந்த ஒரு படம் மட்டும்தான் நான் நினைச்ச அளவுக்கு என்னால அது பண்ண எடுக்க முடியல. முடியல. அண்ட் ஒரு 10 நாள், ஒரு 5 to 10 நாளுக்குள்ள நான் ஒரு 20 நாள் பண்ண வேண்டிய விஷயத்த நான் முடிச்சேன்றனால நான் ஜோக்கா சொன்ன விஷயத்த இப்படி எடுத்து இவர் வந்து இந்த படத்தை வந்து அவர் படமே இல்லைன்னு சொல்றாருன்ற இப்போ நம்ம வந்து அதெல்லாம் பாக்குறீங்க இப்போ நிறையா? எனக்கு வந்துருமே என் ஃபோன்ல உண்மையிலே ட்விட்டர், இன்ஸ்டா, யூடியூப்ல எதுவுமே இல்லை. ஓகே. ஆனா இங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது சார் இது ஒன்று நீங்க பேடிட்ட பரத்வாஜங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே இது எங்களுக்கு கேட்டுச்சு, அது இங்கே பண்ணது, நான் அப்பவே அதை எடுக்கணும்னு நினைச்சீங்க, அது என்ன ஜோக் தானே நான் சொன்னேன் அப்படின்னு. இல்லை அது இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, ஆமா. இப்போ வேணும்னே இதை பத்தி நான் எவ்வளோ கேஷ்ல வந்துச்சு பாருங்க. ஆமா ஆமா ஆமா. இதை எடிட் பண்ணாம அப்படியே போடுங்க, ஏன்னா இது நம்ம பிளான் பண்ணல. இல்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இதை நம்ம நடிக்கல, நான் நடிகன் தான், ஆனா இதை நம்ம நடிக்கல. இல்ல நானுமே கேட்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கான அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த படத்தை பத்தியே வந்து என்ன இப்படி சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து இவங்க இது இல்லைன்னாங்க, இவங்க இந்த இது சொன்னாங்க, இப்போ இவர் வந்து அது ஏன் படமே இல்லை அப்படின்ற இல்லை. இப்போ வேற ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதை நான் சரியா பண்ணாம அது என் படமே இல்லைன்னு சொன்னா அது தப்பு. நான் தான் அந்த படத்தை எடுத்தேன், நான் தான் அந்த படத்தை செட் பண்ணி, நான் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர், பட் நான் டேக் ஓவர் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் கொண்டு வந்து, அதனால ஐஸ்ரீ சார் கூட எனக்கு ஒரு அசோசியேஷன் வந்து அவரு ஒரு 3 படம் எனக்கு பண்ண சொல்லி அப்படிதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து நான் வேணான்னு சொன்னது வந்து ரொம்ப ஒரு நானா பண்ணேன் அப்படின்ற லெவல் தான் அதை சொன்னேன், தவிர நாட் யூனோ அது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தள்ளி விட்டேன்ற மாதிரி இல்லை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லையா சார்? அந்த கண்டிப்பா இல்லையே. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நான் ப்ராப்பரா எடுத்த படம். நான் என்னை நோக்கி பாயும் தோட்டம் அந்த இன்டர்வியூவோட கமெண்ட்ஸ்லேயே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அவங்க ரொம்ப வந்து ரொம்ப ஐ திங்க் கைண்டாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஆன் பேப்பர் எப்படி இருந்துச்சோ அப்படி பண்ண முடிஞ்சது. செகண்ட் ஹாஃப் நிறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் எனக்கு ஹீரோ டேட்ஸே கிடைக்கல. அவர் வந்து வட சென்னை படம் ஷூட் பண்ண போயிட்டாரு. ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்துச்சு. நான் நடுவில் மாட்டிக்கிட்டு எப்படி பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனுஷ் என்கிட்ட வந்து ஒரு 4 to 5 days தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ உண்மையிலே ஒரு 20 days ஒர்க்கை வந்து நான் சரி இந்த படத்தை முடிச்சு எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி நான் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் கூட இந்த படத்தை வந்து நான் விட்டுட்டு போயிருக்கலாம். பட் இந்த படம் ரிலீஸ் ஆனால் நமக்கு பிரச்சனைகளும் சால்வ் ஆகும், எந்த படமாக இருந்தாலும் அது ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதுக்கு ஒர்க் பண்ணேன். நேற்று ஒரு இன்டர்வியூ பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி என்ன துருவ நட்சத்திரத்தை வச்சு பிடிச்சிட்டு இருக்கீங்க, அது ஓகே இல்லை, அது ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி இவ்வளோ கஷ்டங்கள் எதுக்கு அது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எந்த படமாக இருந்தாலும் நான் அதை பண்ணியிருப்பேன். துருவ நட்சத்திரம் இஸ் ஸ்பெஷல் ஃபில்ம், அது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அது எந்த படமாக இருந்தாலும், நம்ம பண்ண எந்த படமாக இருந்தாலும் அது ஜஸ்ட் கேன்ஸில் இருக்கக்கூடாது, இட் ஷுட் கம் டு த ஸ்க்ரீன்காக நான் ஒரு ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் அந்த ஒரு தெரியாமல் நான் ஒரு விஷயம் ஜாலிக்கு சொன்னேன், ஆனால் அது வந்து இவ்வளோ பெருசாக வெடிக்குது அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்களே, அது இப்போ இருக்கிற டைமில் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா, அது இஷ்யூவாகவே இருக்குது. ஜாலிக்கு பேசினாலும் எது ஜாலி எது சீரியஸ்ன்றதை ஆடியன்ஸாலேயே அதை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல. நிறைய டிரெக்டர்ஸுமே பேசிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கான அந்த கான்ஃப்ளிக்ட் பயங்கரமாக இருக்குது. இல்லை ஜாலிக்காக பேசணும், ஆனால் ஒரு 10 பேர் அதை பற்றி கமெண்ட் பண்ணால் அது நமக்கு வந்து ஒரு 1000 பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இப்போ நம்ம பேசியிருக்கோம், ஏன்னா அது ஒரு 1 week நடந்த விஷயம்னால. பட் ஐ டோன்ட் திங்க் பீப்புள் ஆர், வேறு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சினிமா இஸ் நாட் எவ்ரி திங், அண்ட் சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க தான் தே டிக்டேட் த வேர்ல்டுன்ற மாதிரி விஷயமே இல்லையே. நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. அதனால் எனக்கு அதில் பெருசாக ஒரு ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உண்மையிலே அப்படி இல்லை. அண்ட் நான் ஒன்றும் தப்பாக எதுவுமே சொல்லி என்னுடைய விஷயத்தை பற்றி தான் நான் சொன்னேன். ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஓகே. ஐ மீன் தட்ஸ் ஓகே. இல்லை அம்மா இதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணுவாங்கல்ல, நீங்கள் சொன்னீங்க அவங்க மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அதான் பிரச்சனையே. பயப்படுவாங்க வீட்டில் வேறு யாருக்குமே, என் பசங்க எல்லாருமே இந்த கிரிக்கெட்டர்ஸ், அவங்க யூடியூப் அவங்களுக்கு என்ன ஃபீட் வருது, நான் என்ன படம் பண்ணிருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ரிலீஸ்க்கு முன்னாடி டாமினிக்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, வந்து பாருன்னு சொல்லுவேன். எப்பயாவது என் பையன் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்கன்னா, ஸோ தே கிளீன்லி கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் மை லைன் ஆஃப் ஒர்க். 100% ஐம் டெல்லிங். நான் அதை சும்மாவே சொல்ல. டெய்லி ஃபோன் கால் அதெல்லாம் இருக்கு. ஐ எம் வித் தேம். ஆனால் இந்த சைடு பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. தே வாண்ட் டு சி துருவ நட்சத்திரம், அது தெரியும். என்ன ட்ரெய்லர் பார்த்துருக்காங்க, ஒரு ஸ்னேக் பீக்காக 2 நிமிஷம் காமிச்சிருக்கேன். தே வாட்ச் ஆல் மை ஃபில்ம்ஸ். ஆனால் இன்னைக்கு இந்த படத்துடைய ஒர்க்கில் தான் நான் இருக்கேன். இல்லை இப்போ இந்த இன்டர்வியூ நடக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது. நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவேன், அவங்களுக்கு தெரியும். சண்டே எல்லாரும் ஒன்றா இருப்போம்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ யார் எங்கே இருந்தாலும் அந்த 1 o'clock எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு, ஆனால் அம்மா மட்டும் ஷீ கெட்ஸ் ஆல் திஸ். அவங்களுக்கு எல்லா ஃபீடும் அவங்களுக்கு வந்துடும், எல்லா இன்டர்வியூஸும் பார்ப்பாங்க, எல்லா சாங்ஸும் கேட்பாங்க, சினிமா பற்றி நிறைய தெரியும் அவங்களுக்கு. வருத்தப்படுவாங்களா சார்? கண்டிப்பாக. என்னடா இது வந்திருக்கு, நீ இப்படி சொல்லியிருக்கியாடா, இல்லை என்ன ஏன் அவன் ஒன்று இப்படி சொல்லியிருக்கான். இந்த 2 நாள் போனதெல்லாம் அவங்களுக்கு போயிருக்கு. இது இன்னும் வரல, இன்னைக்கு வரும், வரும். இதை பற்றி பேசுவாங்க. கண்டிப்பாக பேசுவாங்க. உங்களுக்கு பயம் இருக்குமா? ஐயோ அம்மாக்காகவே நம்ம கரெக்டாக பேசிடணும் போல. ஆமாம்மா 100%. யா நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். அப்புறம் வீட்டை பற்றி பேசாதீங்கன்னு நிறைய என்கிட்ட வீட்டிலேருந்து சொல்லுவாங்க.
இதுக்கு பர்சனல் ஆமாம் அவங்க எதுவுமே இந்த நான் மற்றவங்களை பற்றி நான் குறையா சொல்ல விரும்பல, பட் என்னுடைய ஈவெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து அவங்க வரவே மாட்டாங்க. ஆமாம். யாருமே எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா they are not connected with that. பையனோட கிரிக்கெட் பற்றி பேசலாம். பர்சனலாக போல அவருடைய அந்த ஜேர்னி எப்படி இருக்குது சார் கிரிக்கெட்? 3 பேருமே தே ட்ரைங், இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. தே வாண்ட் டு மேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்குண்டான நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கு. தே ஒர்க்கிங் வெரி வெரி ஹார்ட். 2 பேருமே 2 பசங்க இப்போ டெல்லியில் இருந்தாங்க, 3வது பையன் இங்கே தான் இருந்தான் ட்ரைனிங்காக தான். ஓகே. ஒரு 6 months அங்கே இருந்தாங்க. அண்ட் தே வாட்ச் அ லாட் ஆஃப் கிரிக்கெட், தே ஸ்பீக் கிரிக்கெட். எல்லாமே அவங்களுக்கு கிரிக்கெட் சுற்றி தான், அவங்களுடைய ஸ்கெடியூல் சுற்றி தான் எங்களுக்கு எல்லாமே. எனக்கு ஷூட் கூட முக்கியம் இல்லை, அவங்களுடைய கிரிக்கெட் ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி தான் நான் ஷூட்டை சம்டைம்ஸ் பிளான் பண்ணுவேன். ஓகே. எல்லாருமே ஒன்றா இருக்கிறதுக்கு இல்லாட்டி வாய்ப்பு கிடைக்காது. ஏதாவது ஒரு கல்யாணமோ இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னா எல்லாருமே ஒரே நாளில் இருக்கவே மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் வேறு வேறு ஸ்கெடியூலில் இருப்பாங்க. தேர் ட்ரைங் ரைட் நவ், தேர் இன் தட் ஸ்பேஸ் வேர் அவங்க ட்ரை பண்ணி சில டீம்ஸ்க்காக ப்ளே பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றாக பற்றி அவங்க சொன்னீங்க சார். ஆக்சுவலாக ஃபோட்டான் காத்தாஸில் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண பல படங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தங்க மீன்கள் வந்து நேஷனல் அவார்டே வின் பண்ண ஒரு படம். அதில் படங்கள் பண்ண முடியல, அதுலேருந்து வர முடியல அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்கு அவங்க. கண்டிப்பாக இருக்குது. பட் நான் இப்போது சொன்ன விஷயம்தான், சில முடிவுகள், சில டெசிஷன்ஸ் அண்ட் கொஞ்சம் ஐ திங்க் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோட விஷனும் அதே மாதிரி இருந்திருக்கணும். பட் எல்லாருக்குமே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. அதனால் சில விஷயங்களால் சரியாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒன்றாக ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு இப்போ வந்து துருவ நட்சத்திரம் அந்த படம் ஒன்றாக மூலமாக ரிலீஸ் பண்ண ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வேறு நிறைய துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா மற்ற எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆகி உள்ளே வந்துடுவாங்க. அதுக்கு மீனிங் என்ன சார்? ஃபோட்டான் காத்தாஸ், ஃபோட்டான்ன்றது எலிமெண்ட் ஆஃப் லைட்டில், அண்ட் கதாஸ்ன்றது கதைகள். ஓகே. அதனால் அப்படி வச்சோம். பட் அது இப்போ இல்லை, அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை ஆக்சுவலாக. இப்போது ஐ மூவ் ஆன் டு ஒன்றாக மூவ் பண்ணிட்டீங்க. ஏன்னா அதில் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்களா சார்? முக்கியமாக எனக்கு உங்களுடைய ஃபஸ்ட்டு இந்த தங்க மீன்கள் பற்றி கேட்கணும். நேஷனல் அவார்ட் வின் பண்ணிடுச்சு இந்த படம் அப்படின்றப்போ அந்த மொமெண்ட் ஷேர் பண்ணலாமா வித் ராம் சார்? இல்லை, ராம் வந்து எனக்கு கட்டுறது தமிழ் பார்த்ததுலேருந்தே அவரை மீட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அண்ட் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணோம் ஆக்சுவலாக. அண்ட் நிறைய பேசணும், நிறைய டிஸ்கஷன்ஸ், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் நிறைய பேசணும் அந்த டைமில் ராம். அப்போது அவர் சொன்ன ஒரு கதை தான் அந்த தங்க மீன்கள் அப்படின்ற ஒரு ஐடியா. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ராம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீங்களே நடிங்கன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வரும்போது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பண்ணோம். அண்ட் ரொம்ப வி லெஃப்ட் டு ஹிம். எனக்கு அதோடைய ஆடியோ லான்ச்சும் ஞாபகம் இருக்குது. எனக்கு யுவன் வர வச்சு ஒரு இந்த வேற ஒரு ஆஃபீஸில் இருந்தோம். அப்போது ஒரு பேண்ட் மாதிரி செட் பண்ணி அதை லைவாக ரெக்கார்ட் பண்ணி முத்துக்குமார் லிரிக்ஸு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணோம் அந்த படத்துக்காக. அஃப்கோர்ஸ் ரிலீஸ் வந்து ஜேஎஸ்கே மூலமாக அந்த படம் ரிலீஸ் பண்ணோம். அண்ட் அது முழுக்க ஒரு ராம் படம் தான் அது, ஃப்ரம் ஹெட் டு டோ. வி வர் ஜஸ்ட் தேர், அவ்வளோதான். அண்ட் எனக்கு அந்த படம் பார்த்ததுலேருந்து இது நேஷனல் அவார்டு கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்னு எனக்கு தோழிட்டே இருந்துச்சு. அண்ட் இட் வான் த நேஷனல் அவார்டு. ஏன்னா இப்போது நிறைய டிரெக்டர்ஸே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கா, இல்லை அவங்களோட ஒரே இது சினிமாவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சில இதை பண்ணுவோம் அப்படின்றது தானே? சினிமாவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் பண்ணுவோன்றும் இருக்காங்க, நல்ல பணம் சம்பாதிக்கணும்னு இருக்காங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்குது இதில். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான இது கரெக்டாக பண்ணால் டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ் டு பி இன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதான் கரெக்டாக பண்ணணும். ஆனால் நம்ம பண்ண படங்களே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் மற்றவங்களை பற்றி நான் தப்பாக சொல்கிறேன் இல்லை என்னை பற்றி சொல்கிறேன்ற சொல்ல, நம்ம பண்ண படங்களே வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணதே இல்லை. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேட்டையாடு விளையாடல வந்து ஓப்பனிங் சீன் மாதிரி படம் ஃபுல்லாக இருந்தால் இந்த படம் வந்து இன்னும் ஒரு 50 crores கலெக்ட் பண்ணியிருக்குன்ற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னாங்க. பட் எனக்கு அந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணிட்டு இருக்கு. அந்த டைமில் வந்து ரிவ்யூஸ் அதுதான், இன்னும் புஷ் பண்ணி எல்லா சீனுமே அந்த மாதிரி மாதம் அவன் பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ நம்ம பண்ணுற படங்களே அப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி அந்த லைனுக்குள்ளேயே தான் இருக்கும். அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் நம்ம நினைக்கிற வேற ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும், இன்னும் மாசாக இருக்கணும், அதனால இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சதே இல்லை. அந்த கதைக்கு என்ன தேவையோ அப்படி தான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கதைகள் தான் எனக்கும் பிடிக்குது. ஸோ அதனால நான் சினிமாக்குள்ளே வந்து படங்கள் பண்ணணும்னு நினச்சது வந்து ஒன்று, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற படங்களாக அது இருக்கணும், க்ரியேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் இருக்கிற படங்களாக இருக்கணும், ரிலீஸ் வரைக்கும் அதை நம்மளே வந்து பார்த்துக்கணும் அப்படின்றத. ஏன்னா மறுபடியும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஒரு ப்ரொடியூசருடைய மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டருடைய ஸ்டோரிக்கும் என்னுடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் டாமினிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் அவருக்கு சில விஷயங்கள் உடன்பாடே இல்லை.
ஓகே ஓகே. ஆனால் டிஸ்கஷன் நடக்கும், மம்முட்டி சார்கிட்ட கொண்டு போவோம், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுவோம். மம்முட்டி சாரோட கேரக்டரைசேஷன் சொல்றீங்க? மம்முட்டி சாரோட கேரக்டரைசேஷன் இருந்துச்சு, அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. கதையாக ஸ்க்ரீன் பிளேயாக ஒன்று பண்ணுவோம்ல. ஓகே ஓகே. எனக்கு ஒரு ஜேர்னி ஒன்று தெரிஞ்சது. அதில் அவங்களுக்கு வந்து டக் டக் டக்னு போயிடணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இது தேவையில்லை தேவையில்லை. இப்போது நேற்று கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒரு கமிஷனரை போய் அவர் மீட் பண்ணி பெர்மிஷன் வேணும், லேக்கில் ஒரு பாடி விழுந்திருக்கு, அதை தேடுறதுக்கு போலீஸ் எனக்கு வரணும்னு சொல்லி அவர் கேட்டுட்டு போனதான் அது கரெக்டாக இருக்கும். அதில் வந்து அவருக்கும் கமிஷனருக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ இவர் போலீஸ் ஆஃபீஸரில் அந்த டைமில் ஒரு கமிஷனராக இருக்கிற ஒருத்தரோட அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா அவங்க 2 பேருக்குள்ள ரெஸ்பெக்ட் இருக்குன்ற ஒரு விஷயம் ஒன்று வந்துடும். அப்புறம் நீ ஏதோ கன்லாம் யூஸ் பண்ண, நீ ஏதோ ஆஃப் த புக் பை த புக் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணேன்னு கேட்பார். இல்லை ஒரு கன்று வச்சு சும்மா ஒருத்தன் மிரட்டினா, ஐயோ அப்படின்னு, இல்லை ஃபேக் கன்னான்னு சொல்லுவார்ல. அதுக்கு முன்னாடி கேட்பார், என்ன பழைய ஒருத்தனை அடிச்சு நீ இந்த ஐசியூவில் அட்மிட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணியான்னு கேட்பார். ஸோ அதில் சின்ன சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அவருடைய ஹிஸ்ட்ரி. ஆனால் இது ஸ்கிரிப்டில் இல்லை, இந்த சீனே இல்லை. இது எதுக்கு டைரெக்டாக அவர் வந்து லேக்குக்கு போகலாமே போலீஸ் அப்படின்னு, அந்த மாதிரி கிரியேட்டிவ் டிஸ்கஷன்ஸ் தான். அது ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளாவுன்னு சொல்லலாம்ல சார். ஏன் அப்படி போறாரு அப்படின்றது ஆடியன்ஸ்க்கே அந்த கேள்வி வருமே சார். அவர் எப்படி அவரால முடியும், ஒரு தனிச்சையா வந்து ஒரு லேக்க வந்து உள்ள ஒரு டெட் பாடி எப்படி எடுக்க முடியும்? கரெக்ட்ல, அவரா போய் இறங்க முடியாது. ஆனா இவங்களே அதுக்கு தான் அந்த சீனை வந்து ஒருவேளை எடிட்ல வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த சீனை தூக்க வச்சுட்டாங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் போலீஸும் வினீத்தையும் காமிச்சிடலாம், அதுக்கப்புறம் தான் டாமினிக் அந்த ஏரியாக்குள்ளேயே வரணுன்ற மாதிரி வச்சிருந்தேன். அவரே போய் வாங்க எங்க விழுந்துச்சுன்னு காமிங்க, என்ன பண்ணீங்கன்னு அவர் பேசாம ஃபர்ஸ்ட் வினீத் சாருடைய அந்த கேரக்டரும் பிரகாஷ்ன்ற கேரக்டரும் போலீஸும் ஃபுல்லா அங்க வந்துருவாங்க. அங்க டாமினிக் அந்த சீன்ல இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் டாமினிக் அந்த ரெட் கார்ல வந்து இறங்கி ஜஸ்ட் தூரத்துல இருந்து பார்க்க மாதிரி நான் வச்சிருந்தேன், ஒருவேளை இந்த சீன் தேவையில்லை அப்படின்னு தோணிச்சுன்னா. ஸோ அந்த மைண்ட் நமக்கு இருக்குல்ல, எனக்கு தெரியும் எடிட் பாயிண்டா இது எங்க போகும், இதை என்னால் வைக்க முடிஞ்சதுன்னா இந்த சீன் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீனா பட்டுச்சு. அவருடைய கன்டென்ஷன் என்னன்னா, மறுபடியும் போய் கமிஷனர்ட்ட அவர் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு, அது சினிமாவில் லேக் தானே, அது எதுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் அது டயலாகாக பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நடந்ததெல்லாம் எதுவுமே சொல்ல, ஒரு பர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சது ஒரு டெட் பாடியில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது பியூட்டிஃபுல்லாக ஒரே லைனில் சொல்ல முடிஞ்சதுனால. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு. இப்போ நம்மளே எழுதி அதை தயாரித்து அதை எடிட் பண்ணி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணோம்னா நம்மளுடைய தாட்டில் தான் அது போகும். அது பெஸ்ட்டாக இருக்கும், 100% இருக்கும், அது பயங்கர பேன் இண்டியா 100 crore ஃபில்மாக இருக்கும்னு நான் சொல்ல. பட் அட்லீஸ்ட் நம்மளுடைய சென்சிபிலிட்டிஸ்க்கு நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்றனால தான் நான் ப்ரொடியூசர் ஆகணும்னு நான் நினச்சேன். ஏன்னா எனக்கு இன்னொரு பெரிய ஒரு டவுட் என்ன சார், இப்போ தங்கம் மீன்கள் மாதிரியான படங்களுக்கு வந்து அந்த டேரக்டரை வந்து அவரே நடிக்க வைக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு, அவர் வந்து ப்ராமினெண்ட்டாக நிறைய படங்கள் நடித்தவரும் இல்லை, அவர் வெளியே நிறைய பேருக்கும் தெரியாது. பொதுவாக டேரக்டர்ஸ் நிறைய பேருக்கு இப்போ அந்த சோஷியல் மீடியான்றனால டேரக்டர்ஸ் ஈஸியாக வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்சு ராம் சார் வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் தான் காசு போட போகிறீங்க, எப்படி சார் ஒத்துக்கிறீங்க? அந்த டைமில் தமிழ் சினிமா அதை அலோவ் பண்ணிச்சு நிறைய. அண்ட் அவர் கதை சொல்லும் போது நான் ரொம்ப மூவ் ஆனேன். அவர் நடித்து அந்த குழந்தைக்கும் அவருக்கு உண்டான சீன்ஸு, அந்த டீச்சரோட சீனு எல்லாமே அவர் நடித்து இப்படி சொல்லும்போது, அந்த நரேஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த படம் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம், நீங்களே நடிச்சிடுறீங்களான்னு கேட்டப்போ, சார் நானும் உங்களை அதான் கேட்கலான் இருந்தேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு யாரும் உள்ளே வருவாங்கன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி அவருடைய தாட் அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, நான் சொன்னேன் பண்ணியிருக்காரா அது தெரியல, அது உண்மையில எனக்கு தெரியல. ஆல்ரெடி அவர் நிறைய ஒர்க் பண்ணி வச்சிருந்தாரு. ஓகே, நீங்களே பண்ணுங்க ராம், வில் டூ இட் அப்படின்னு தான் நான் சொன்னேன். மியூசிக் யுவன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒர்க் பண்ணோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் அந்த படத்தில், ஆனந்த யாழ் எல்லாமே. ஸோ நான் ரொம்ப ரசிச்சு தான் அதை பண்ணேன். ஒரு டீம் அவருக்கு கொடுத்தேன், நீங்கள் அதை ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்பப்போ எனக்கு வந்து கௌதம் இது இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, இல்லை இங்கே ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம், இது கொஞ்சம் அந்த மலைக்கு மேலே போகணும் அப்படின்லாம் சொல்லும்போது நான் விஜஸ் தேர், அவ்வளோதான். தவிர எதுலையுமே நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. அந்த ஃபைனல் கட், லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த ஃபில்ம், என்னுடைய எண்ணில் வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த ஆடியோ லான்ச் எப்படி பண்ணலாம், அதுக்குண்டான ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று பண்ண முடியுமா, இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்னு ஒரு பாயிண்டில் போய் ராம் என்னால் ரிலீஸ் பண்ண முடியுமான்னு தெரில, ஜேஎஸ்கே உள்ள வரேன்னு சொல்கிறாரு, அவர் மூலமாக அதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று ராம் சஜஷன் தான் அது. ஓகே ராம், வீல் கோ அஹெட் வித் இட் அப்படின்னு நான் சொல்லி. இப்போ பொதுவாகவே அந்த ரைட்டிங்னு வரும்போது சார் அவங்க வந்து இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி போவாங்க, இல்லை ஏதோ ஒரு பீச் ரெசார்ட், ஆரோவில் பார்த்தீங்களா இடம், அதான் இந்த மாதிரி இருக்கே, அவ்வளோ தூரம் நம்ம ஏன் ட்ராவல் பண்ணுறதுனால இதுவா இல்லை? ஆல்சோ நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் எப்போதுமே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் ஒரு பீச் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஜஸ்ட் அக்ராஸ் த பீச். ஸோ அந்த உப்பு தண்ணி காற்றுனால நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் இருந்தால் வெண்ணை தாண்டியில் நிறைய அங்கே ஷூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு முன்னாடி லாய்ட்ஸ் ரோடில் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு, அங்கே தான் வேட்டையாடு காக்கெல்லாம் ஷூட் பண்ணி, கமல் சாரோடைய என்ட்ரி எல்லாமே அங்கே தான் ஷூட் பண்ணோம். அதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா வேற ஒரு ஃபீலில் இருக்கும், வெளியில் பார்க்கும்போது ஒரு பழைய பில்டிங் மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வந்தீங்கன்னா அது ஒரு
ஒரு ஒரு சின்ன எஸ்தட்டிக்காக ஒன்று ட்ரை பண்ணியிருப்போம். நிறைய செலவெல்லாம் பண்ண வெறும் பிளான்ஸ் அண்ட் பெயிண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சு மட்டும் தான் பண்ணுறோம். உண்மையிலே இந்த ரைட்டிங்க்கு அந்த மாதிரி இடங்கள் போனால் தான் அந்த எழுதுறதே வருதா? ஆமாம், நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், நிறைய காஃபி ஷாப்ஸில் உட்காருவேன், வீட்லேயும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் நிறைய பைக்கில் போகும்போது பயங்கர தாட்ஸ் இருக்கும். நீங்கள் கேட்டிங்களே பைக்குன்னு, அப்போ நான் சொல்லியிருக்கணும் எனக்கு நிறைய தாட்ஸ் ஒரு 18 இல்லை, நான் இந்த காலேஜ் முடிச்சுட்டு வர டைமில் தான் நான் பைக் வாங்க, அந்த 21, 22 என் ஃப்ரெண்டுடைய பைக் தான் அவன்கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு வாங்கி ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 டேஸ் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து நான் அந்த காசு கொடுத்தேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் அவன் ஓகே நீ எப்போ வேணாலும் கொடுமச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து வர சம்பளத்தை கொண்டு போய் கொஞ்சமாக அவன்கிட்ட கொடுப்பேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன்ல, அந்த ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணணும். நீங்கள் சிட்டியில் பார்க்குற நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸில் போய் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் கொடுக்கறதுக்காக போய் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி ஒரு 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 2 கால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு 3வது வந்து மணி சார் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் நேரம், அங்கே போய் நிற்பேன். ஸோ அதெல்லாமே பைக் தான். ஸோ அந்த பைக்கில் அந்த டைமில் நாயகன் பார்த்த அந்த தாக்கம் வேறு மைண்டில் நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து அப்படியே உட்காந்து எழுதுவேன் பைக்கில் போகிறது, அந்த படங்கள் பார்க்குறது. ஓகே. ஸோ இதுதான் வேலையாக. ஸோ பைக் போகும்போது நிறைய தாட்ஸ் ஓப்பன் அப் ஆகும். இப்போவும் அதனால தான் ஐ மெயின்டைன் தட் எங்கேயாவது போகணும், அதுவும் சிட்டி டிராஃபிக்குள்ளே போகணுன்னா பைக்கில் தான் நான் போவேன் நிறைய. அது இப்போது டிராஃபிக்குள்ளே போனாலுமே உங்களுக்கு அந்த தாட்ஸ் நிறையா அது என்னமோ ஒரு வேர்ல்டு ஒன்று ஓப்பன் அப் ஆகுதுல்ல, அந்த ஒரு 4 வால்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும்ல. இது வந்து நம்ம நிறைய சவுண்ட்ஸ் கேட்கும், பேசுறது கேட்கும், நிறைய ஒரு லைஃப் பார்க்க ஒன்று முடியும். நடந்து போனாலும் அதுதான். பட் நம்ம ஒரு வேலையாகவும் போகிறோம், ஒரு விஷயத்துக்காகவும் போகிறோம். ஸோ பைக்கில் போகிறது நல்லா இருக்கும்னு சொல்லும்போது நிறைய தாட்ஸ் வரும். அதை கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணிப்பேன், இல்லை எழுதுவேன், காஃபி ஷாப்ஸில் உட்காருவேன், இல்லை ஆஃபீஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பைக்கில் போவேன்னு சொன்னீங்க. உங்கள் படங்களில் அந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ் பெருசாக பார்க்க முடியாது சார். ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் ரோடு, அங்கே 2 பேர் தான் இருப்பாங்க, யாருமே பெரிய க்ரௌட் இருக்காது. ஒரு 2-3 பேர் அங்கங்கே நடந்து ஆம்பியன்ஸில் இருப்பாங்க, க்ரௌடடாகவே இருக்காது சார். அது நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்னோடய ட்ராவல் அப்படி இருக்குன்றீங்க. உங்கள் படங்களில் வந்து ரொம்ப மினிமலாக தானே இருக்குது. ஐ திங்க் அந்த டைமில் நமக்கு கிடைக்கிற விஷயங்களை வச்சு பண்ணுறது தான். இப்போது இது வந்து ஒரு விமர்சனமாகவே சொன்னாங்க, வாரணம் ஆயிரமில் அந்த ட்ரெயினில் வேறு யாருமே இல்லையே அப்படின்னு. ஆக்சுவலாக ட்ரெயினில் எல்லாருமே இருந்தாங்க, ஆனால் எங்களுடைய ஷார்ட் டிவிஷனில் அவங்க தெரியல, அவ்வளோதான் விஷயமே. பேக் ட்ரெயின், எல்லாருமே அவங்கவுங்க பர்த்தில் படுத்து. ஏன்னா நைட்டு திருச்சியிலேருந்து அவன் ட்ரெயின் ஏறினான், ஸ்டேஷனில் ஆளுங்க இருப்பாங்க. ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பான், யாராவது ஒருத்தர் மட்டும் ஃப்ரேமில் தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எல்லா பர்த்தும் நாங்கள் ஃபில்அப் பண்ணியிருந்தோம், எல்லா ஆளுங்க போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு செக்ஷனாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய ஃப்ரேமிங்கில் அது தெரியல, அதுதான் விஷயம். ஏன்னா இதெல்லாமே ஜிவிஎம் படங்களில் தான் நடக்குன்றது நீங்கள் சொன்ன இந்த வாரணம் ஆயிரம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம், எப்போ ட்ரெயின் புக் பண்ணாலும் ஆப்போசிட். இன்னொன்று இப்போ எல்லாமே இப்படி மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட் அந்த பேட்டர்னே இல்லை. ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு பொண்ணு வந்து உட்காரும் அப்படின்னு தான் ரிசர்வேஷனே பாதி பசங்க வந்து ஆனால் இது எல்லாமே ஜிவிஎம் படங்களில் மட்டும் நடக்கும். இப்போ அது முடிஞ்சிச்சுல, ஏன்னா இப்போ லவ் டுடே வந்துருச்சு. ஆமாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதை பற்றிலாம் யாரும் யோசிக்கல அப்படின்னா சார். ஆனால் இருந்தாலுமே இந்த வெக்கேஷன்ஸ்னு வரும்ல சார், அப்போ உண்மையிலே பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ புக் பண்ணால் எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை இருக்குது சார். அதே மாதிரி இந்த எங்கேயுமே போதும்ல ஒரு சீன் வரும், ஒரு பையன் வந்து அந்த பஸ்ஸில் போவான், அப்போ ஒரு பொண்ணு வரும். அது இதெல்லாம் நடக்கவே நடக்காதுடா வாழ்க்கையிலே அப்படின்ற மாதிரி. யூ நாட் லக்கி நினைக்கிறேன், யூ ஹேவ் டு பீ இன் தி ரைட் பிளேஸ் அட் தி ரைட் டைம் சொல்லிட்டே இருப்பேன். அதுதான். ஓகே, பொதுவாக அந்த ரைட்டிங் பற்றி நம்ம பேசணும். நீங்கள் டெய்லி எழுதுவீங்கன்றத சொல்லுவீங்க. டெய்லி எழுதுறதுன்றது ஒரு சின்ன பார்ட் எடுத்து எலாபரேட் பண்ணுறதா, இல்லை வந்து வேரியஸ் விஷயங்கள் வருமா? ஒரு 4-5 ஸ்கிரிப்டில் இருக்கிறத எழுத ஆரம்பிப்பீங்களா, இல்லை ஒரே ஸ்கிரிப்ட் அதை நான் முடிக்கிற வரைக்கும் வேறு எதுக்குள்ளேயும் நான் மைண்ட் டைவர்ட் ஆகாதுன்னு எடுத்துக்கேன்? நிறைய டைவர்ட் ஆகும். ஆனால் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபோக்கஸ்டாக எழுதணும்னு உட்காரும்போது அதுக்குள்ளே சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனால் நிறைய ஐடியாஸ் வரும், அது இந்த கதைக்கு நமக்கு பொருந்தாது, உடனே அதை ஒரு 1 பேஜாக எழுதி வச்சுருவேன். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ஒரு 3-4 இயர்ஸாக ஒரு பயங்கர க்ரியேட்டிவ் லோ எழுத்தா என்னால் இன்னும் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்னால் எழுத முடியல. ட்ரை பண்ணுறேன், நிறைய ஒரு 2-3 ஹவர்ஸ் ஜஸ்ட் பிளாங்காக இருக்கும், லேப்டாப் ஸ்க்ரீன், பேப்பர் ஒன்று இருக்கும், புக்கு, அதுலேயும் எதுவுமே எழுதாமல் அப்படியே உட்காந்துருப்பேன். அண்ட் தென் ஐ ரியலைஸ் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேறு விஷயத்துக்கு நான் போயிடுவேன். அது மைண்ட் இஸ் ஆக்கியபைட் வித் அதர் திங்ஸ், பிரச்சனைகள், ட்ரைங் டு சார்ட் அவுட் இஷ்யூஸ், அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த க்ரியேட்டிவ் ஜூஸஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது அந்த ஃப்ளோவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஐம் ரீச்சிங் அவுட் டு a lot more writers. And that's always a good concept actually. அது ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு தோணுது. ஃபார் ஒரு ஈகோ சிஸ்டம்குள்ளே நம்மளே வந்து எல்லாம் பண்ணணுன்னு மாதிரி இல்லாமல் ஒரு ரைட்டருடைய ஸ்டோரி, அதை நம்ம ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணி
அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம டைரக்ட் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஜெயமோகன் சார் மீட் பண்ணேன். சரி, நான் முன்னாடியிலேருந்தே நிறைய பேர் அந்த மாதிரி நான் மீட் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்புறம் ரேஷ்மா என் கூட ஒர்க் பண்ணாங்க. நீதான் என் பொண்ணு அவங்களுடைய ஸ்டோரி. நதிகளில் நீராடும் சூரியன் ஒரு படம் சிம்பு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுவும் அவங்களுடைய ஸ்டோரி தான். ஓகே. பட் அதை டேக் ஆஃப் ஆகல. அதுக்கு பதிலாக தான் வெது தனி காடு ஜெயமோகன் சாருடைய ஸ்டோரி. அப்புறம் இந்த லாப்பத்தா லேடிஸ் உடைய ரைட்டரை மீட் பண்ணியிருக்கோம். அவர் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு ஐடியா ஒன்று ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதை எழுதுவாருன்னு நினைக்கிறேன். ஜெயமோகன் சாரும் எனக்கு இன்னொரு விஷயம் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காரு. வெற்றிமாறனுடைய ஒரு ஸ்டோரி ஒன்று டிஸ்கஷனில் இருக்கு. சார் எழுதிட்டு இருக்காரு, வெற்றி எழுதிட்டு இருக்காரு. அண்ட் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1-2 டேஸில் அவர் கூட உட்கார வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் லுக்கிங் அட் ரைட்டர்ஸ் கம்மிங் இன் ரைட்டிங். நம்ம ஒரு ஐடியாவோ இல்லை அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஐடியாவோ அதை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அதை டைரக்ட் பண்ணுன்ற ஒரு ஸ்பேஸில் நான் இருக்கேன். அந்த ரெமுனரேஷன் இருக்குல்ல சார், அது வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. மலையாளத்தில் இருக்க ரைட்டர்ஸ்க்கு ப்ராப்பராகவே அவங்க வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து ரொம்ப கம்மியான ரெமுனரேஷன் தான் இருக்கிறனால இங்கே நிறைய ரைட்டர்ஸும் வரமாட்டாங்க. நம்ம எழுதி கொடுத்தாலும் நம்மளோட பங்கு பெருசாக எதுவுமே இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க ட்ரீட் ஆகுறாங்கன்றத ஏன்னா நிறைய ரைட்டர்ஸுமே சொல்லியிருக்காங்க. நான் எழுதி கொடுத்தேன், என் பேரும் வரல, எனக்கு சம்பளமும் வரல அப்படின்றது தான் அவங்க சொல்கிற ஒரு கருத்தாகவே இருக்குது. ரெமுனரேஷன் பற்றி பேசலாம் சார். அதுக்கும் இதுக்கும் இப்போ நீங்கள் மலையாளம் ஒர்க் பண்ணிட்டு வந்தனால நான் கேட்குறேன். எனக்கு அந்த மாதிரி ரைட்டரோட பிரச்சனை இது வரைக்கும் வந்தது இல்லை. ஓகே. அண்ட் இந்த படம் கூட இந்த ரைட்டரை நான் தான் மம்முட்டி கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஓகே. அவங்க உடனே என்ன நீங்கள் பேசுனீங்கன்னு கேட்டு உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா அதுதான் மெயின் அவங்களுக்கு தெரியும்ல. தட் ப்ரொடியூசர் வில் நோ வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸ்டோரி இஸ் ரெடி. அது யார் ஸ்டோரி பண்ணாங்க அவங்களை கூப்பிட்டு அதை உடனே செட்டில் பண்ணி வி ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட். ப்ரொடியூசர்ஸ் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் தமிழ் அண்ட் மலையாளம். மேபி மலையாளத்துலேயும் ரைட்டருக்கு இல்லை அவர் அப்புறம் பார்த்துக்கலாம், புது ரைட்டர்ஸ் தானே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். பட் இவங்க அப்படி பண்ணல. அண்ட் நானும் ஜெயமோகன் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஐஸ்வரி சார்கிட்ட சார் இது சாருடைய கதை, அவர் ரெமுனரேஷன் நான் இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துங்கன்னு சொன்னப்போ உடனே அதை செட்டில் பண்ணார். உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே. பர்சனல் லைஃப்பை வந்து ப்ரொஃபஷனோட எப்பயுமே கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் சார், உங்களுடைய அந்த சில ஒர்க்ஸு, இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்குறோம்ல, நீங்கள் நடிக்கிற அந்த படங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ விஷயங்களை வந்து ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறாரு. பட் ஸ்டில் ஹீ இஸ் ஹாப்பி. ஹீ இஸ் கிவிங் இன்டர்வியூ. டிஸ்கனெக்டாக இல்லை, அதான் பப்ளிக்கோட டிஸ்கனெக்டாக இல்லை. அவரும் அவருடைய பேஷனை தொடர்ந்து ஒரு படங்கள்லாம் பண்ணுறாரு. பட் டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணதே எங்களுக்கு பெரிய விஷயம். இவ்வளோ பிரச்சனையில் ஒருத்தர், ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் அந்த நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அப்பயும் நீங்கள் ரிலீஸும் பண்ணிட்டீங்க. இது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? இது என்னன்னா, யூ கால் மீ இல்லை, யூ செட் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்கல. பிகாஸ் ஐ டோன்ட் டேக் மை செல்ஃப் சீரியஸ்லி. பட் யூ ஸ்டில் ஃபீல் இட்ஸ் ரெலவென்ட் டு டாக் டு மீ அப்படின்னு நினச்சி தான் நம்ம, அண்ட் ஐம் என்ஜாயிங் இட் ஆல்சோ. ஐம் சேயிங் அதை நான் வந்து ஒரு ஹையர் பொசிஷன்லேருந்து நான் சொல்ல அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. என்ன தானே நீங்கள் தேடி வந்தீங்க அப்படின்னு நான் சொல்ல. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வினால அப்படி நான் பதில் சொல்கிறேன். யூ கால் மீ திங்கிங் இட்ஸ் ரெலவென்ட் டு டாக் டு கௌதம் அப்படின்னு தான் எனக்கு கூப்பிட்டீங்க. ஸோ ஐ திங்க் ஐம் ஸ்டில் ரெலவென்ட். அண்ட் அதுக்குண்டான வேலைகள் நான் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நத்திங் கேன் புட் மீ டவுன். சினிமா இல்லாமையும் லைஃப் ஒன்று போயிட்டு இருக்கு. வேறு நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் என்னை சுற்றி இருக்கு. தே டேக் கேர் ஆஃப் தட். நான் வீட்டுக்கு போனால் இது எல்லாமே நான் வந்து மறந்துடுவேன். ஐ நீட் டு புட் ஃபுட் ஆன் த டேபிள்ன்ற ஒரு தாட் இருக்குல்ல, அதுக்கு அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. தேர் ஆல்சோ மேக்கிங் தட் ஹேப்பன். ஸோ அண்ட் தேர்ஸ் அ சப்போர்ட், வெரி குட் சப்போர்ட் டீம் இன் தி ஆஃபீஸ். ஒரு 2 பேர் தான், ஐம் ஜஸ்ட் சேயிங். பட் தே டேக் கேர் ஆஃப் திங்ஸ் ஆல்சோ. அண்ட் இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு இஷ்யூனா அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ராங்கான ஒரு லீகல் டீமும் இருக்காங்க. தே கீப் கிவிங் மீ அட்வைஸ். இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த மாதிரி ஒர்க் பண்ணும், டோன்ட் வரி அபவுட் இட், வில் டேக் கேர். அண்ட் ஐம் ஆல்சோ ஒர்க்கிங் டு ரிலீஸ் த ஃபில்ம். நான் வந்து அந்த படத்தை பற்றி கவலை இல்லை, அதில் இருக்கிறவங்களை பற்றி கவலை இல்லைன்னு நான் இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் அது சம்மந்தமாக மீட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி, ஆனால் இது எல்லாமே நடக்கும்போது த ஒன்லி திங் தட் ஐ ஃபீல் எனக்கு அது நடக்கலைன்றது இந்த க்ரியேட்டிவான ஒரு விஷயம் மட்டும்தான். என்னுடைய எழுத்து என்னால் எழுத முடியல. ஐ நாட் ஏபிள் டு டேக் ஒரு ஃபுல்லாக ஒரு விஷயம் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்னால் பண்ண முடியல. அதனால் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கொலாபரேஷன்ஸ் நிறைய நடக்குது. ஐ எம் ரீச்சிங் அவுட் டு a few people. அதுலேருந்து இப்போ வெற்றிமாறனோட ஒரு ஸ்டோரி அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஜெயமோகன் சார் இன்னொன்று வச்சிருக்கேன் கௌதம், வில் டாக் சூன்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் எக்ஸைட்டிங்கான விஷயங்களாக தெரியுது. ஸோ பட் ஐ ஹேவ் டு டூ இட். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய டிசிஷன்ஸ் தான், நம்ம மீட் பண்ண பீப்புள் தான், நம்ம எடுத்த முடிவுகள், நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தனால தான் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து நான் ஓடவும் முடியாது, அதை நான் நினைக்கவும் இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு சார்ட் இட் அவுட். அண்ட் என்ன நடந்தாலும் வில் ரைஸ் அப்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று வந்து நான் கேள்விப்பட்டேன், இப்போ இந்த டாமினிக் அந்த லேடிஸ் பஸ்க்கு உங்களுக்கு ஒரு சம்பளம்னு ஒன்று வந்திருக்கும். ஒரு படம் நீங்கள் இயக்குறீங்கன்னா, இது அப்படியே நீங்கள் வச்சுருந்த அந்த ஏதோ ஒரு யாருக்கோ கொடுக்க வேண்டிய ஒரு படம் கடன்னு ஒன்று சொன்னீங்க, அதுக்கு அப்படியே போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அதுக்கு முன்னாடியே இப்போ நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து அதுக்காக தான். இந்த படங்களில் வர ரெமுனரேஷன் உங்களுடைய இது சார் அதான். தட் ஹேப்பன்ஸ்ல. நான் எல்லாமே வந்து இந்த படத்தை முடிக்கிறதுக்காக, ஏன்னா இந்த படம் முடிஞ்சால் அதுலேருந்து ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும், ஒரு நம்பர் சார்ட் அவுட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் ஒர்க் பண்ணும். படமே இல்லாமல்
அதுலேருந்து பணமும் வராமல் எப்படி அதை சார்ட் அவுட் பண்ண முடியும்? ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 படங்கள் நடித்ததே வந்து இந்த படத்தை முடிக்கணும். இந்த படத்தை முடிச்சுட்டு சென்சர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு படம் பார்க்குறவங்க ஒரு டிஜிட்டல் ஒரு சேட்டலைட் எல்லாமே வந்து நம்ம க்ளோஸ் ஆகும், தமிழ்நாடு தியேட்டருக்குலேருந்து நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்லாம் இப்போ இருக்கேன் நான். ஸோ அதை பற்றி நான் பெருசாக உண்மையிலே கவலைப்படல. ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ். ஏன்னா அது உங்களுடைய ஓனாக நீங்கள் ப்ரொடியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி சொல்கிறீங்களா இல்லை எப்படி சொல்கிறீங்க? இல்லை இந்த படத்தை இப்போ நான் ஆக்சுவலாக இதுவும் நான் கௌதம் ப்ரொடியூஸ் பண்ணனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் என்னுடைய படமே கிடையாது. நான் சர்ட்ட இந்த கதை நரேட் பண்ணும்போது அவர் மதன் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொன்னார். மதன் ஃபைனான்ஸாக இந்த படத்துக்காக பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை இது வந்து ஒரு கம்பெனி நீங்கள் செட் பண்ணி அதுக்குள்ளே கௌதமையும் கொண்டு வந்து வேறு பார்ட்னர்ஸையும் கொண்டு வந்து பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய கண்ட்ரோல் அவங்க மீட் பண்ண ஆட்களுடைய பணம் தான் இதில் ஃபுல்லாக இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து அதை அவங்களால ஃபார்வர்ட் கொண்டு போக முடியல. அண்ட் தென் கோவிட் ஹேப்பன். ஸோ ஐ டுக் ஓவர் த ஃபில்ம். ஓகே, இதை முடிக்கணும்னு ஃபஸ்ட்டு ஒரு முடிவு பண்ணி ஒரு பெரிய தொகையை ரெடி பண்ணி நடித்து இதில் கொண்டு வந்து போட்டு இந்த படத்தை முடிச்சிட்டோம். இப்போ ரிலீஸ்க்கு வரும்போது இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிய வருது. அதை ஒவ்வொன்றா உட்காந்து சார்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ ரிலீஸ் பண்ணாலே இதில் ஃபுல் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆமாம், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுன்றதுனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து இது ஃபுல்லாக இன்வால்வ்டாக இருக்கார். அவருக்கு இதில் யாருக்கு என்ன போகணும் என்ன பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். படத்தை பற்றியும் அவருக்கு தெரியும். அந்த டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் வேறு. ஸோ அவங்க எல்லாருமே டெய்லி இதை பற்றி பேசிட்டு இது எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. மாரல் சப்போர்ட் யார் சார் இப்போதைக்கு இந்த படத்தோடைய இதில் இந்த சினிமாவுக்கு? மாரல் சப்போர்ட் வந்து ஃபேமிலி அண்ட் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான், வேறு யாருமே கிடையாது. இண்டஸ்ட்ரியா உங்களுக்கு நிறைய டைரக்டர்ஸ் உங்களுக்கு பழக்கம் இல்லை? அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ். ஆமாம், எல்லாருமே வந்து ஐ திங்க் இல்லை மெயினாக அப்படி பார்த்தீங்கன்னா லிங்குசாமி இருக்கார் இல்லையா, அவர் மட்டும் எனக்கு வந்து எப்போதுமே ஒரு இவங்கள போய் மீட் பண்ணலாமா இல்லை அங்கே பேசலாமா அப்படின்னு ஒன்று. அவருடைய பிரதர் போஸ் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் வந்து அவங்க படமும் பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்த 2 பேர் அவங்க மட்டும்தான். இது கன்ஃபார்ம்டாக வேறு மாதிரி இருக்கும் கௌதம், இது நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக அவங்க எப்படி பண்ணணும்னு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர்கிட்ட மீட்டிங்ஸே அவங்க வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேறு யாருமே இல்லை. அப்படி ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம் டு ரிலீஸ் தான் சொல்லணும். சியான் சார் என்ன சொல்கிறாரு சார்? பேசுனீங்களா ரீசெண்டாக? இல்லை, அவரு வந்து படம் டப் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு இது எனக்கு ரிலீஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க கௌதம், வி சார்ட் இட் அவுட் அண்ட் லெட் மீ நோ அப்படின்னு சொல்லி. அவர் ஹாப்பி தான்? யா ஹி saw the film, he is happy, பட் he is not involved. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகாமல் நான் அதை பற்றி பேசுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பாலாஜி தானான்ற கன்ஃபர்மேஷன் அந்த கேப்பில் தான் நடந்துச்சு. ஆக்சுவலாக மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு செக் இஃப் த நியூஸ் இஸ் கன்ஃபர்ம்ட் அப்படின்னு சொல்லி. அங்கே ஒரு டாக்டர் தெரியும், அந்த டாக்டர்கிட்ட பேசலாமான்னு சொல்லி ஹி கனெக்டட் மீ டு த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில். பாலாஜி தான் அந்த டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணது. அந்த கேப்பில் அந்த ட்ராவல் டைமில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி சரி போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது இல்லை இஸ் கான். ரொம்ப 50% ஆஃப் மை லைஃப் இதுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படிக்கிறேன். இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபி மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன். அது ஏஜ்னாலே என்னன்னு தெரில. அந்த 50 பேஜஸ் தாண்டினோடனே 51st பேஜில் ஒரு மேஜிக் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். லைஃபே நமக்கு அந்த மாதிரி தான் அப்படின்றது ஒரு புக்குடைய எக்ஸாம்பிளாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் சசி சொல்லி எனக்கு சூவேயோட இன்ட்ரடக்ஷன் கிடைச்சது. வேல்பாரி நான் படித்தேன். அது இப்போ சங்கர் சார் ரைட்ஸ் வாங்கி பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியும். அது நீங்கள் பண்ணுறதா யோசிச்சிருக்கீங்களா அந்த கேரக்டர் படி? ஆமாம், எனக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு. அதுக்கப்புறம் மணி சார் பொன்னியின் செல்வன் பண்ணுறாங்க போது அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நான் பார்த்தேன். உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.